கட்டவா சித்தனை அடிக்கவா ஓம் ஹரேஸ்வராய் குடிநிலைப்படுத்துறதுக்காக நல்ல ஒரு நிலையம் இது. எல்லாம் நம்ம வாய் நம்ம எல்லா பிரச்சனையும் முழு காரணம் நம்மளுடைய நாக்கு தான். கண்ணால் பார்க்கறதும் காதால் கேட்டும் நம்ம வெளிப்படுற வார்த்தைகளுக்கு தான் வார்த்தையை தான் உண்மையான பெரிய ஒரு இது. அதனால் நிறைய பிரச்சனைகளை உருவாகிற காரணம். எந்த பிரச்சனை இருந்தாலும் எடுத்து ஒருநிலைப்படுத்தி அதண்ட டிசிஷன் நம்ம யோசிக்கணும். நான் அந்த வார்த்தையை சொல்லலாமா கூடாதா, அதுக்கப்புறம் 10 நிமிஷம் அதுக்கு எதிர்ப்படுத்தி பாருங்க, சிந்தித்து செயல்பட்டால் எல்லாம் கரெக்டாக வரும். எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும் வாழ்க்கையில். காலையில் போனோன்னு பேங்க் பிரச்சனை இருக்கும், கடையில் தொழில் பிரச்சனை, வியாபாரி வருவான், வியாபாரி ஒருத்தர் நம்ம சண்டைக்கு வருவான். அவனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அதுதான் நம்ம வெற்றி நிச்சயம். அது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். எந்த இடம் ஐயா? நான் கண்டியில் நகை கடை வச்சிருக்கேன். நிறைய ப்ராப்ளம் எனக்கு தேடியெல்லாம் வரும். ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் அந்த இது இருக்கும். அது தியானம் தான் சொல்லிக் கொடுக்கும். தியானத்தினால தான் அந்த கண்ட்ரோல் நமக்கு கிடைக்குது. அதை ஒவ்வொரு நாளும் காலையில் செய்தால் ஆமாம், கண்டியில் இருக்குது. இந்த யோகா கிளாஸ் ஃப்ரீயாக செய்கிறாங்க. இந்து கலாச்சார மன்றத்தில் எல்லாத்துக்கும் குருஜி இதுவும் இருக்கு, எங்களோட சென்டரும் இருக்கு. யோகா கிளாஸ் நடக்கும். அது இல்லாமல் சென்டர் கண்டியிலையும் இருக்கு. வேலாதம் ஐயா தான் அவர் நல்ல என்னோட எல்லாம் அவர் பெரிய சர்வீஸ் ஒன்று கண்டிப்பாக நாங்கள் போயிருக்கிறோம். வீட்டெல்லாம் அவர் சர்வீஸ் பெரிய ஒரு இதாக இருக்கும். எல்லாத்தையும் வர சொல்லுவார். சில பேர் அந்த போகாமல் இருக்காங்க. நான் சொல்கிறோம், இந்த பக்குவம் அடையலைண்டு வயது காரணத்தினால் நினைக்கிறோம். சரி, இன்னும் கொஞ்சம் 50க்கு பிற்பாடு போவோம், 60க்கு பிற்பாடு போவோம், அப்படியே காலம் போகுது ஒழிய இருக்கிற வயது நிலை வந்து அது மட்டும் தான் எங்களுக்குள்ள எண்ணங்கள். சரி, இப்போ வேணாம், இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் இன்னும் 60 வயசுக்கு போவோம், அதுதான் காரணம். போகக்கூடாது எண்ணங்கள் இல்லை. அதைத்தான் நம்ம நினைக்கிறது. நம்ம இப்போ வேணாம், இன்னும் கொஞ்சம் லேட் ஆகி போவோம். அது பார்த்து